மின்சாரம் கொள்முதல் செய்வதில் லஞ்சம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோபிபுரத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ்நாடு மின்சாரத்துறை தனியார் நிறுவனங்களிடமிருந்து சூரிய சக்தி மூலம் மின் கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும், ஆனால் ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் அதிக விலை கொடுத்து மின்சாரம் கொள்முதல் செய்ததில் அரசிற்கு 25,000 கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் 525 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுள்ளதாகவும், இது தொடர்பாக அமைச்சர் உட்பட மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி பி. தேவதாஸ், மனுதாரர் அளித்த புகாரின் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணை தொடர்பாக ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை வரும் ஜூன் 2வது வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். ஊழல் சம்பந்தப்பட்ட இந்த கையெழுத்தான ஒப்பந்தமானது மின்சாரத்துறை அதிகாரிகளுடன் கூட்டு சதி செய்து அவருடைய துணையோடு மந்திரி அவர்கள், மாண்புமிகு மின்சாரத்துறை மந்திரி நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் சுமார் 525 கோடி ரூபாய் ஊழல் தொகையாக பெற்றுக்கொண்டு சுமார் 25,000 கோடி ரூபாய் நாட்டுக்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கினுடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வருகின்ற ஜூன் 2 வாரத்துக்குள்ளாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்.